பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஜீவா நூற்றாண்டு சித்தரங்கில் இன்று மாலை நடக்கவிருக்கும் காலச்சோடு பதிப்பகத்தின் 3 நூல்களில் பேராசிரியர் நா. செல்வராஜ் அவர்களின் கண்ணகி தொன்மம், ஸ்ரீதரன் கதைகள் மற்றும் நோபல் பரிசு பெற்ற நாவலாசிரியர் லே கிளேசியோவின் குற்ற விசாரணை தமிழில் மொழிபெயர்த்தவர் நாகரத்னம் கிருஷ்ணா ஆகிய 3 நூல்களின் வெளியீட்டிற்கு இந்த மாலை வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அடுத்த நூல் வெளியீடு ஸ்ரீதரன் கதைகள். தற்போது அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் எழுத்தாளர் ஸ்ரீதரனுடைய கதைகளுடைய தொகுப்பு இது. கடந்த பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக காலச்சுவடும் தமிழியல் பதிப்பகமும் இணைந்து ஈழத்து எழுத்தாளர்களின் முக்கியமான நூல்களை வெளியிட்டு வருகிறோம். தமிழியல் பதிப்பகத்தை நடத்தி வருபவர் தற்போது லண்டனில் வாழும் பத்மநாப ஐயர் அவர்கள். ஈழத்து இலக்கியத்திற்கு அவர் ஆற்றியிருக்கும் தொண்டு மிகப்பெரியது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இந்த மிக அருமையான நூலை அவருடைய ஒத்துழைப்போடும் ஆலோசனையோடும் இங்கு நாங்கள் தயாரித்திருக்கிறோம். இந்த நூலை இப்போது P.A. கிருஷ்ணன் அவர்கள் வெளியிட அம்சன் குமார் பெற்றுக்கொள்வார். திரு பத்மநாப ஐயர்கள் இன்று இங்கு வர இயலவில்லை. எனவே தமிழியல் சார்பாக ஆ. ஏசுராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஸ்ரீதரன் கதைகள் பற்றி உரையாற்றுமாறு P.A. கிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, எனக்கு ஸ்ரீதரன் சிறுகதைகள் பற்றி திரு ஐயர் என்னை தொலைபேசியில் அழைத்து இந்த புத்தகத்தை வெளியிடு என்று ஆணையிடும் முன் தெரியவே தெரியாது. அவர் ஐயர் சொன்னால் மறுக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் அவர் ஐயரை தெரிந்த எல்லோருக்கும் படிந்துவிடும் என்பதும் எனக்கு தெரியும். திரு ஐயர் ஒரு அபூர்வமான ஒரு பிறவி. ஈழத்தமிழர்கள் எவ்வளவோ துயர்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்ற பேறுகளில் மிகச்சில ஒன்றில் திரு ஐயர் ஒருவராக இருப்பார். ஈழ இலக்கியத்துக்கு அவர் செய்திருக்கும் பணி நம்மால் ஒரு நாளும் அளவிட முடியாத ஒரு பணி என்றே நான் கூறுவேன். இந்த புத்தகம், ஸ்ரீதரன் கதைகள் என்ற புத்தகம், அதனுடைய அமைப்பை பார்த்த உடனே நமக்கு தெரியும் எவ்வளவு அழகாக அது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கவனத்தோடு அது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். இந்த புத்தகத்தில் ஓவியங்களை வரைந்திருப்பவர் நண்பர் ராஜா அவர்கள். அவரையும் நான் அறிவேன். ஐயரோடு நீங்கள் லண்டன் நகருக்கு சென்றால் ஐயரை பார்த்தால் அவர் உங்களை யார் தமிழகத்திலிருந்து யார் சென்றாலும் சரி, எழுத்தாளர் என்றால் உங்களை விடவே மாட்டார். ராஜாவும் அவர் கூடவே இருப்பார். இவர்கள் இத்தகைய மனிதர்களால் ஸ்ரீதரனுடைய சிறுகதைகள் ஒரு 15 தொகுக்கப்பட்டு இந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீதரன் இந்த 15 கதைகள் மட்டும்தான் எழுதியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் 1974ஆம் ஆண்டு எழுத ஆரம்பித்து 2002 வரை இந்த புத்தகத்தில் அவர் எழுதிய கதைகள் வெளிவந்திருக்கின்றன. ஐயரே சொல்லுகிறார், நாங்கள் 10 வருடங்களுக்கு முன்னால் இந்த புத்தகத்தை பதிப்பிக்க நினைத்தோம், ஆனால் அது கைவரவில்லை. இப்பொழுது கண்ணன் தேவால் நாங்கள் இந்த புத்தகத்தை பதிப்பிக்கிறோம் என்று சொன்னார். பெட்டர் லேட் தென் நெவர். தாமதமாக வந்தாலும் மிக தரமாக
வந்திருக்கும் புத்தகம் இது. சிறுகதைகளை பற்றி பேசும்போது அது மிக மிக தேர்ந்த கலைஞர்களால் தான் ஒரு சிறுகதையை கலை வடிவமாக ஆக்க முடியும். நீங்கள் ஒரு வாகனத்தில் காரில் செல்லும்போது அதனுடைய ஒளியில் ஒரு மான் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மான் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு நொடியில் தோன்றி மறையும் ஒரு மான், அது போன்றால் சிறுகதை. அந்த வாழ்க்கையினுடைய அந்த சில தருணங்களை சிறுகதை விவரிக்கிறது. அந்த விவரணை நமது மனதில் நிற்குமாறு செய்யக்கூடியவர்கள் மிக சில கலைஞர்களாலே தான் செய்ய முடியும் அவ்வாறு என்று தான் நான் நினைக்கிறேன். இதில் தமிழகத்தில் இதுவரை தமிழகத்தில் பல நாவல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் உலகத்தரமிக்க நாவல்கள் என்று சொல்வது அதிகம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உலகத்தரம் மிக்க சிறுகதைகளை தமிழ் சிறுகதை உலகம் மிக மிக அதிகமாக படைத்திருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். இந்த வகையில் நோக்கும்போது இந்த ஸ்ரீதரனின் சிறுகதைகள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். இவருடைய முதல் சிறுகதைகள் 74, 75, 76 வருடங்களில் எழுதிய சிறுகதைகள் அவர் ஜெயகாந்தனை பார்த்து வியந்து எழுதிய சிறுகதைகளோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதே ஒரு கோபம், அந்த சமூகத்தினுடைய அழுக்களை பற்றி ஒரு அங்கதம், இது போன்ற கதைகள் சில இருக்கின்றன. ஆனால் அவைகள் வெற்றி பெற்ற கதைகளாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆவணங்கள் என்ற அளவில் சில கதைகள் இலங்கையில் உள்ள ஜாதி வேறுபாடு பற்றி பேசுகின்றன. எப்படி இலங்கையினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையவிட முடியாதபடி தடுக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி சில கதைகள் பேசுகின்றன. கூடா காதலை பற்றி சில கதைகள் பேசுகின்றன. ஒரு ஆவணங்கள் அந்த இலங்கையினுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் போன நூற்றாண்டின் 50களில் 60களில் நடைபெற்ற சில சம்பவங்களின் ஆவணங்கள் என்ற முறையில் இந்த கதைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆனால் இந்த தொகுதியில் கடைசி பகுதியில் சில மிக அருமையான சில கதைகள் இருக்கின்றன. குறிப்பாக அம்பலத்துடன் 6 நாட்கள் என்ற ஒரு கதை, இராமாயண கலகம் என்ற ஒரு கதை, தொடர்புகள் என்ற இந்த 3 கதைகள். இந்த 3 கதைகளும் மிக மிக சிறந்த கதைகள். ஒரு தேர்ந்த கலைஞனால் தான் இத்தகைய கதைகளை படைத்திருக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த அம்பலத்தில் 6 நாட்கள் என்ற கதை தமிழில் இதை மாதிரி முயற்சி வேறு யாரும் செய்தால் தெரியவில்லை. ஒரு சிறைச்சாலைக்கு ஒருவன் செல்கிறான். அவன் இன்னொரு ஒரு துறவி போன்ற ஒருவனை சிறைச்சாலையில் சந்திக்கிறான். அவனுடன் நான் 6 நாள் இருப்பது அந்த 6 நாட்களை இந்த கதை விவரிக்கிறது. இவன் இதற்கு முன்னாலே ஒரு துறவினால் தான் அவன் சிறையை செல்கிறான் இவன். ஸோ இவனுக்கும் இந்த துறவிக்கும் உள்ள உறவுகள், அவன் காலத்தை எப்படி பார்க்கிறான் என்பதை பற்றி இந்த கதை பேசுகிறது. இந்த புத்தகத்தில் தமிழவன் ஒரு அருமையான ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சில வார்த்தைகளை நான் படிக்கிறேன். இந்த கதையை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இதை விட சிறப்பாக என்னால் சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். சிவம் கதாநாயகனா அல்லது அம்பலம் கதாநாயகனா என்ற குழப்பம் ஏற்படுகிறது அவ்வப்போது. இதில் சுவாரஸ்யம் சாத்திரக்காரன் என்ற சொல். தமிழகத்தை சார்ந்து எனக்கு இந்த சொல் முதலில் விளங்கவில்லை. பிறகு ஜோசியன் என்று நினைத்தேன். ஆனால் சொல்லின் துணி அர்த்தமாக சாத்திரம், நூல், அறிவாளி, முக்காலமும் உணர்ந்தவன் என்றெல்லாம் எனக்கு படிமங்கள் மனதில் எழுந்தன. வெறும் ஜோசியம் அல்ல என்பதை அம்பலமே ஒரு இடத்தில் நான் சாத்திரக்காரன் இல்லை என்று 3 முறை கத்துகையில் உணர்கிறோம். இங்கு அப்பாத்திரம் பல தினங்களில் அர்த்தத்தை உணர்த்துவது தெரிகிறது. ஒற்றை அர்த்தம் என்ற முக்கணங்கரை இங்கு நாம் மாட்டி அம்பலத்தை கொச்சைப்படுத்த தேவையில்லை. நடந்த முக்கியமான ஆள்மாறாட்டம் அகஸ்மாத் என்று அமைகிறது. அதாவது முக்கியமானது முக்கியமற்றதாக மாறுகிறது. அல்லது காரண காரிய தொடர்பற்று இன்னும் அது அதிகமாக முக்கியமானதாகிறது. காலம் என்பது 3 அல்ல அம்பலத்திற்கு. சனிக்கிழமை என்ன நடக்கும் என்பது அம்பலத்துக்கு முதலே தெரிந்து விடுகிறது. அப்படி பார்க்கையில் அம்பலத்தின் காலம் என்பது நமக்கு தெரிந்த முக்காலம் அல்ல. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், பிற்காலம் நமக்கு தெரிந்த முக்காலம் அல்ல. நீ நடக்க தொடங்கும் முன் நான் தடுக்க விடுவேனா என்று கேட்டால் அதற்கு சாத்திரம் சொல்ல முடியாது. நீ எவ்வாறு கேட்க முயலும் போதே சம்பவத்தொடரின் திசை மாறிவிடும் என்று அம்பலம் இன்னொரு இடத்தில் சிவம் என்ற பாத்திரத்தில் கூறுகிறான்.
இங்கு நமக்கு தெளிவானது கணம் அல்லது ஒரு புள்ளிதான். அம்பலத்தின் காலம் நீட்சியான தொடர்ந்த ஓட்டம் அல்ல. இந்த கதை எனக்கு மிக மிக பிடித்த கதை. இன்னொரு கதை ராமாயண கலகம் என்ற கதை. இதில் குகனுடைய சந்ததியில் ஒருவன் பரதன் என்று பெயர் வைக்கப்பட்டவன். அவன் ராமாயணம் நடந்த இடங்களை தேடி செல்கிறான், இந்தியாவிலும் செல்கிறான். அப்பொழுது அங்கே இப்பொழுது நடக்கும்போது அப்போது வடக்குக்கும் தெற்குக்கும் இங்கே போர் நடக்கிறது. போர் நடந்தாலும் இவன் இடங்களை தேடி செல்கிறான். இது ஒரு இடத்தை காட்டி இது சீதை இங்கு சிறையிருந்த இடம் என்று சொல்கிறார்கள். அவனுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. சீதை இந்த இடத்தில் இருந்திருக்க முடியாது என்று நினைத்து திரும்ப அவனே தேடி சென்று ஒரு பெண்ணுடன் இன்னொரு இடத்தை கண்டுபிடிக்கிறான். இங்குதான் சீதை இருந்திருக்க முடியும் என்று அவன் சொல்லும்போது அங்கு உள்ள அந்த சீதை இருந்த இடத்தை வைத்து பிழைப்பு நடத்த விரும்புபவர்கள் இவனையும் அந்த பெண்ணையும் கொலை செய்கிறாள். அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த 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 கதையை அவர் கொண்டு சென்றிருக்கும் விதம் மிக மிக வியப்பளிக்கக்கூடிய அருமையான படைப்பு என்ற வகையில் இந்த கதையும் நான் கூறுவேன். மூன்றாவது கதை தொடர்புகள் என்ற கதை. இந்த கதை அமெரிக்காவில் இன்று இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்திருக்கும் தமிழர் பற்றிய ஒரு கதை. அவருக்கு வேலை போகிறது. அவர் மனைவி வேலை பார்க்கிறார். அவர் மனைவிக்கும் அவருக்கும் சில சிக்கல்கள், சில முரண்கள் ஏற்படுகின்றன. அப்பொழுது ஊரிலிருந்து தகவல் வருகிறது, உங்களுடைய சகோதரியினுடைய மகன் ஆர்மியால் எடுத்து செல்லப்பட்டான் என்று தகவல் வருகிறது. இவர் மனைவியினுடைய மறுப்புகளை மீறி பணம் அனுப்புகிறார். பிறகு மறுபடியும் செய்தி வருகிறது, அவன் ஆர்மியால் கொலை செய்யப்பட்டான், அந்த இளைஞன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி வருகிறது. அப்பொழுதுதான் இவருக்கு வேலையும் போகிறது. அப்போது மனைவி இவ்வளவு நேரம் அவரை எதிர்த்து கொண்டிருந்தவர் அவருடைய அந்த துயரத்தை பார்த்து ஐ ஆம் தேர் டு சப்போர்ட் யூ என்று சொல்கிறார். கடைசியில் கதை அவரை முடிகிறது. மிக மிக அருமையாக எப்படி தொலைதூரத்தில் நடக்கும் சம்பவங்கள் நாம் அமெரிக்கா வேறு இடத்தில் இருந்தாலும் நம்மை எப்படி பாதிக்கின்றன, நம்முடைய உறவுகள் நம்மை எப்படி ஆட்டி வைக்கின்றன என்பதை மிக அருமையாக கூறும் இந்த கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஸ்ரீதரன் அதிகம் எழுதாதவர் என்னை போல என்று நினைக்கிறேன். ஆனால் அவருடைய கடைசி ஒரு 6-7 வருடமாக அவர் எழுதிய கதைகள் மிக மிக சிறந்த கதைகள். அவர் மேலும் மேலும் எழுதுவார். எழுதி ஈழ இலக்கியத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் வளப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். ஸ்ரீதரன் அதிக கதைகளை எழுதாவிட்டாலும் கூட ஈழத்தின் தீவிரவாசர்களின் கவனத்துக்குள் ஏற்கனவே வந்துவிட்டிருப்பவர். அவருடைய முதலாவது கதையான மூலஸ்தானம் என்பது அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் படுத்தல் மாணவனாக இருந்த பொழுது அங்கு தரிசனங்கள் என்ற ஒரு தொகுதியை மாணவர்கள் வெளியிட்டார்கள். அதில் தான் அவருடைய மூலஸ்தானம் என்ற முதலாவது சிறுகதை வெளிவந்தது. அப்பொழுது அவர் அதிகம் கவனத்தை பெற்றிருந்தார் என கூற முடியாவிட்டாலும் கூட அதற்கு பிந்திய நாள்களில் கணையாள் இதழில் அவர் வெளியிட்ட நிர்வாணம் என்ற கதையின் மூலமாகத்தான் அதிக கவனத்தை பெற்றார். அந்த கதை ஒரு விதமான தத்துவ சாயலை, குறிப்பாக ஒரு இருத்தெளியல் பாணியை வெளிப்படுத்துவதாக அமைந்தது, வித்தியாசமானதாக இருந்தது. அது மிக கூடுதலான கவனத்தை பெற்ற பொழுது அந்த கதையின் மூலம் மட்டுமே அவர் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றவராக கருதப்பட்டார். அதற்கு பிறகு கூட அவர் மிக குறைவாகத்தான் எழுதியிருக்கின்றார். அவ்வப்போது நாங்கள் நடத்திய அலை சிற்றிதழில் கூட அவர் 2 கதைகளை எழுதியிருக்கின்றார். ஒன்று ராமசாமி காவியம், மற்றது காவற்காரர்கள். இந்த ராமசாமி காவியம் மிக முக்கியமான கதையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் மலையகத்திலிருந்து வன்னி பிரதேசத்தில் குடியேறிய இந்திய வம்சாவளி தமிழ் மக்களை அது பாத்திரமாக கொண்டிருக்கிறது. அந்த ராமசாமி காவியம் என்பது ஒரு அவலைச்சுவையை வெளிப்படுத்துவதாக, ஒரு மானிட இன்னலை, அவனுடைய பரிதவிப்பை, நிலையாமையை, அவனுக்கென்று ஒரு இடம் ஸ்தாபிதம் ஆகாத தன்மைகளை எல்லாம் அந்த வன்னி சூழலில் கொண்டு வருகின்றது. அந்த கதை ஸ்ரீதரனின் மிக முக்கியமான கதையாக சில விமர்சகர்கள் மதிப்பிடுகிறார்கள். காவற்காரர்கள் இன்னொரு விதமானது. ஸ்ரீதரனின் கதைகளில் எள்ளல் மிக துல்லியமாக வெளிப்படும். அது ஒரு மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அது அவருடைய தனித்துவ பண்பாகவும் கருதத்தக்கதாக கொள்ளலாம். பிந்திய நாட்களில் அவர் எழுதிய இந்த ராமாயண கலகம், அம்பலத்துடன் 6 நாட்கள் போன்ற கதைகள் நான் அவற்றை படிக்கவில்லை. ஆனால் படித்த வேறு பலர், பத்மநாப ஐயா அவர்கள் தொகுத்த ஒரு தொகுதியில் இடம்பெற்ற அந்த கதைகள் பலரால் பாராட்டப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீதரன்
வெளிப்படையான சமூக அரசியல் நோக்கு உடையவராகவும் ஒரு பற்றுறுதி உடையவராகவும் கலைப்படைப்புகள் அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தியதாக நான் அறியவில்லை. ஆனால் இயல்பாக அவர் சமூகத்தை நோக்கிய முறையில் சமூக வாழ்வில் இருக்கக்கூடிய முரண்பாடு, மானிடவளம், அரசியல் ரீதியான ஒடுக்குமுறை சார்ந்த அவரது மனப்பதிவுகளும் விமர்சன பார்வையும் ஒரு படைப்பாளுமை பொருந்த ஒரு இலக்கிய நேர்த்தியுடன் அவரது பெரும்பாலான படைப்புகளில் வந்திருக்கிறது என்பதை ஒரு தீவிர வாசகனாக நான் உணர்கின்றேன். இன்னும் குறிப்பாக சொல்வதானால் ஸ்ரீதரன் என்ற முக்கியமான ஆளுமையின் நூலொன்று ஏற்கனவே வந்திருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத பல காரணங்களினால் அது தாமதமாகிவிட்டாலும் இப்பொழுது வருவது என்பதே ஒரு மகிழ்வுக்குரியது தான். அது நிச்சயமாக பலரின் கவனத்தை பெறும். இந்த இடத்தில் இதை போலவே எம்எல்ஏ மன்சூர் என்ற ஒரு முக்கியமான சிறுகதை ஆசிரியர் இருக்கின்றார். அவரும் ஸ்ரீதரனைப் போல விதந்து பேசப்பட வேண்டிய ஒரு முக்கிய எழுத்தாளர். ஆனால் இந்த ஈழத்தின் முக்கிய 2 ஆளுமைகளில் அவருடைய தொகுப்பு இன்னும் வரவில்லை. தற்பொழுது ஸ்ரீதரனின் தொகுதி வருகின்றது. அது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன்.